அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று 19ஆம் ஞாயிறிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வாழ்வு தரும் உணவு என்று நம் ஒவ்வொருவருக்கும் தானே உணவாக அர்ப்பணிக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்கவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் அறிந்ததே, உணவில்லாமல் உயிர் வாழ இயலாது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் எந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உண்மையான வாழ்வு தரும் உணவை அறிந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது அழியக்கூடிய உணவை உண்டு நோய் நொடிகளை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலைமை இது. இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்கின்றோம், அந்த ஆண்டவருடைய உணவை உண்ட இறைவாக்கினர் எலியா எப்படி அனுபவத்தை பெற்றார் என்பதை. அவர் மனவேதனையோடு உடல் நலிவுற்று, உடல் முழுவதும் மனம் முழுவதும் வேதனையோடு துன்பத்திலே அவர் நான் சாக வேண்டும் என்று பாலைவனத்திலே ஓடுகின்றார். கடைசியிலே அவர் மனதிலே, உள்ளத்திலே, உடலிலே தொய்வுற்று அந்த சூறை செடிக்கு அடியிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி அப்பத்தை கொடுக்கின்றார். அதை உண்டு குடித்த அவர் திரும்பவும் உறங்குகின்றார். திரும்பவும் வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, இதோ நீர் பயணம் செல்லக்கூடிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, ஆகவே என்று அவருக்கு வலியுறுத்துகிறார். அந்த அப்பத்தையும் அந்த பானத்தையும் குடித்த பின்பு அவர் 40 நாள் இரவும் பகலும் இடையிறாது பயணிக்கின்றார். அன்புமிக்கவர்களே, இதுதான் ஆண்டவருடைய உணவினுடைய வல்லமை, மகிமை என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களில் ஆண்டுடைய திருவுடல், ஆண்டுடைய நற்கருணை, அதை பற்றி அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையிலே இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ராபோசனத்து உணவின் மூலமாக அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் கொடுத்தார். அதே போன்று இரத்தத்தையும் தம் சீடர்கள் கொடுத்து, அன்றே என்னுடைய உடல், என்னுடைய ரத்தம் என்று அவர் வலியுறுத்தினார். அன்புமிக்கவர்களே, அதற்கு முன்பாக ஆண்டவர் விண்ணக தந்தை இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது வார்த்தையான அவர் மனுவுர் எடுக்கின்றார், மனுஷனாக மாறுகின்றார். அவரே உணவாக, சரீரமாக, இரத்தமாக அவர் மாற்றம் பெறுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது பழைய ஏற்பாட்டிலே தொடங்கப்பட்ட ஒன்றதாக இருக்கிறது. அதிலே நாம் பார்க்கின்றோம், தொடக்க நூல் 14ஆம் அதிகாரம் 17 வாசிக்க கேட்கின்ற பொழுது, ஆபிரகாம் அந்த போரிலே வெற்றி அடைகின்றார். அநேக அரசர்கள் அவரை வாழ்த்துகின்றார்கள். அதிலே ஒருவர்தான் மெல்கிசதேக் என்கின்ற அரசர். அவர் சாவே என்கின்ற பள்ளத்தாக்கிலிருந்து வந்து அவருக்கு அர்ப்பணிக்கின்றார். அந்த பரிசு என்னவென்றால் அப்பமும் திராட்சை ரசமும். பிரியமானவர்களே, அரசன் ஒரு போரிலே வெற்றி பெற்றான் என்றால் மற்ற அரசர்கள் வந்து விலை உயர்ந்த மாணிக்கம், தங்கம், வைரம், வைடூரியம் என்று அவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக கொடுப்பார்கள். ஆனால் மெல்கிசதேக் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்கின்றார், கொடுத்து வாழ்த்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, அதை கண்ட ஆபிரகாம் 10 ஒரு பங்கை அவருக்கு அர்ப்பணிக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இங்கு இறையில் வல்லுநர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், இதே ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு இருப்பதை, மெல்கிசதேவே இயேசுவாக இருந்திருக்கின்றார் என்பதை இறையில் வல்லுநர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஏனென்றால் அவர் ஒரு அரசராக இருக்கின்றார், ஒரு குருவாக இருந்து பணியாற்றுகின்றவராக இருக்கின்றார், ஆசீர்வாதத்தின் வாழ்த்தையும் இறை ஆசிரியை பொழிகின்ற இறைவாக்கினராக இருக்கின்றார். ஆகவே இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பொழுதே வாழ்ந்தார் வார்த்தையின் வடிவிலே என்று நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அநேக இடங்களிலே ஆண்டுடைய திருவுடலுடைய வல்லமையை நாம் வாசிக்கின்றோம். அதைத்தான் நாம் ஆண்டோடைய பிரசனம் எப்படி இருக்கிறது என்பதை இணைச்சிட்ட நூலிலே வாசிக்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 7 நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுள் எந்நாளும் நம்மோடு உள்ளார், அவரை போல் நம்
மக்களுக்கு மிகவும் நெருக்கம் கொண்ட வேறு பேரினும் எதாயிலும் உண்டா? அவரை போன்ற நெருக்கமான ஒரு வல்லமைமிக்க ஒரு ஆசீர்வாதம் எவராவுக்கு உண்டா என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதனால்தான் தினம் தினம் திருப்பலியிலே அவர் பிரசன்னமாகின்றார், தினம் தினம் திருப்பலியிலே அவர் உணவாக வருகின்றார் என்பதை நாம் அறிகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரம் 3 வாசிக்கின்றோம். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக ஆண்டவர் வாய்ச்சொல்லின் ஒவ்வொன்றிலும் உயிர் வாழ்கின்றார். ஆகவே வார்த்தையான அவர் மாமிசமாகின்றார், சரீரமாகின்றார், அப்பமாகின்றார். அவரைத்தான் நாம் உண்கின்றோம், அவரைத்தான் நாம் பெறுகின்றோம். ஆகவே எண்ணிக்கை ஆகமம் 4:7 வாசிக்கின்றோம், ஆண்டவருடைய பிரசனம் இருக்கின்ற அந்த மேசை உன்னதமானது என்று வாசிக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 1 சாமுவேலிலே 21ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்க கேட்கணும். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது தாவீது அரசன் அபிமெலேக்கு அவரிடம் எங்களுக்கு அப்பம் கொடுங்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது அபிமெலேக்கு சொல்கின்றார், இதோ இந்த அப்பமானது யார் தூய்மையான வாழ்வை வாழ்கின்றவர்களோ, யார் பரிசுத்தமான வாழ்வு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஏனென்றால் இது உன்னதமான ஒரு அப்பம், இது அபிஷேகம் ஆசீர்வாதம் செய்யப்பட்ட ஒரு அப்பமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாவீதரசன் நாங்கள் பாவம் செய்யாதவர்கள், எங்களுக்கு அந்த அப்பத்தை கொடுங்கள், பருகுகின்றோம் என்று சொல்லுகின்றார். அன்புமிக்க சகோதரர், அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். 1ஆம் அதிகாரம் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 11ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வரை வாசிக்கின்றோம். அப்பொழுது புனித சின்னப்பர் மிக அருமையாக சொல்கின்றார், ஆண்டவரிடம் நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தையே நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அந்த வசீகரமான இறை வார்த்தையை சொல்லுகின்றார். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். திராட்சை ரசத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து, இது என் இரத்தத்தின் கிண்ணம், இது புதிய உடன்படிக்கை, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அநேக நேரங்களில் சில நேரத்தில் கேள்வி கேட்போம், சந்தேகம் வரும். நாம் ஆண்டோடு உடலை பெறுகின்றோம், அவரையே நாம் நம்முடைய உள்ளத்திலே பெறுகின்றோம், எப்படி நோய் நொடி நமக்கு வருகிறது என்று சொல்லுகின்ற பொழுது 23 முதல் 30 வரை வாசி கேட்கின்ற பொழுது, யார் ஒருவன் தகுதியற்ற நிலையிலே அது ஆண்டவருடைய உடல் என்று அறியாமல் உணராமல் உண்கின்றானோ அவன் பாவத்தை கட்டிக்கொள்கின்றான், அவனுக்கு நோய் நொடி வருகிறது, அவருக்கு இறப்பு கூட வருவதை நாம் வாசி கேட்கின்றோம். ஆகவே நாம் இறைவனுடைய உடலை நற்கருணையை பெறுகின்ற பொழுது தகுதியான விதத்திலே பெற வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்று நாம் தகுதியான உள்ளத்திலே ஆண்டவருடைய உடலை உண்கின்ற பரிசுத்தமான மனிதர்களாக உண்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் அதனுடைய பலனையும் வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்மேல் பொழிவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பாத்ரே பியோ மிக அருமையாக சொல்லுகின்றார், நற்கருணைதான் கிறிஸ்து வாழ்வின் மையம் என்று சொல்லுகிறார். அதோடு கூட சூரியன் இல்லாமல் கூட இந்த உலகம் இயங்கும் இருக்கும், ஆனால் நற்கருணை இல்லை என்றால் இந்த உலகமும் இருக்காது, இந்த பூமியும் இருக்காது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை அவர் பெற்றார். ஆகவே தான் அவர் 5 காயங்கள் பெற்று அவர் ஸ்டிக்மாதாவாக ஒரு உன்னத மனிதராக பரிசுத்த இறை தூதனாக விளங்கினார் என்பதை நம்முடைய வாழ்ந்த காலத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அதை போல புனித அந்தோனியாரை ஆங்கிலத்தில் மிக அருமையாக சொல்லுவார்கள், சென்ட் ஆண்டனி இஸ் எ ஜுவல் கேஸ் ஆஃப் பைபிள் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் புனித அந்தோனியார் விவிலியத்தின் நகை பெட்டி என்று சொல்லப்படுகிறார். ஏனென்றால் விவிலியத்தின் நகைப்பட்டு ஆண்டோடைய வார்த்தையை போதித்தார், நாவிலே ஆண்டுடைய வார்த்தையினால் பறைசாற்றினார், அந்த ஆண்டோடைய உடலை பெற்றார். ஆகவே தான் இன்றும் கூட நாம் பார்க்கின்றோம் அவருடைய உடலானது அழியாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், அதுதான் இறைவன் அவர் கொடுத்த ஒரு மாபெரும் வரம், மாபெரும் கொடை என்று சொன்னால் மிகையாகாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கார்லோ என்கின்ற ஒரு 15 வயது நிரம்பிய ஒரு இளம் மகனானவன் கேன்சர் நோயினால்
நாம் அனைவருக்கும் தெரியும், அவன் புனித நிலையில் இருக்கின்றார். அவர் இறந்து புனித நிலையில் இருக்கின்ற பொழுது செய்தி நிருபர்கள் அவருடைய தாயை சந்தித்து அவரிடம் கேட்கின்றார்கள், உங்களுடைய மகனை இந்த புனித வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்தீர்கள், அவனுக்கு என்னென்னலாம் செய்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், என் மகனுக்கு நான் எதையும் செய்யவில்லை, ஒன்று மட்டும்தான் செய்தேன் என்று சொல்லுகின்றார். என்னவென்றால், என்னுடைய மகனை தினம் திருப்பலியிலே பங்கு பெறுவதற்கு நான் வாய்ப்பு ஏற்படுத்தினேன், அவரை திருப்பலியிலே நான் அழைத்து சென்றேன், ஆண்டவருடைய உடலை பெற நான் செய்தேன், அதுதான் நான் செய்தது என்று சொல்லப்படுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த உன்னதமான திருப்பலியிலே, அந்த திருவிருந்திலே ஆண்டவர் வாழ்கின்றார். அந்த திருவிருந்திலே பெறுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாழ்வை கொடுக்கின்றார். அதுவும் யாரொரு என்னிடம் வருகின்றவர்கள் அவர்கள் கைவிடாமல் அவர்களுக்கு முடிவில்லா வாழ்வை கொடுப்பேன், அவர் நித்திய வாழ்வை கொடுப்பேன் என்று ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் சத்திய வாக்கை அளித்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவரை நாம் அறிவோம், அவரிலே முழுமையாக சமர்ப்பிப்போம். கடைசியாக அன்புமிக்கவர்களே, நமக்கு சிந்திக்கின்ற நேரம், நீங்களும் நானும் இன்று நற்கருணைக்கும் திருவிருந்து வழிபாட்டிற்கும் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரே ஒவ்வொரு திருப்பலியிலும் பிரசனமாகின்றார். உணவாக நம் மத்தியிலே பிரசனமாகி நம்மை தேற்றுவதற்காகவும், நம்மை ஆற்றுவதற்காகவும், நம்மை குணப்படுத்துவதற்காகவும், நமக்கு தேவையான வரங்களை பொழிவதற்காகவும் காத்து கொண்டிருக்கின்ற தேவனை நாம் பெற்றுக்கொள்வோம். பெற்றோர்களே, இதோ எப்படி அந்த கரோலுடைய தாய் சொன்னது போல, நான் திருப்பலியிலே என்னுடைய பிள்ளைகளுக்கு, என் மகனுக்கு நான் ஈடுபடுவதற்கு, பங்கெடுப்பதற்கு வாய்ப்பை மட்டும்தான் செய்தேன், ஆண்டவர் அவரை புனித நிலைகளை உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அழியக்கூடிய உணவையும் அழியக்கூடிய செல்வத்தையும், இந்த உலகத்தினுடைய செல்வத்தையுமே நாம் அவர்கள் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக சகோதரர்களே, அழியா ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் ஆண்டவருடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இறை பற்றுதலையும் விட்டு கொடுக்கின்ற, மன்னிக்கின்ற, அன்பு செய்யக்கூடிய, கருணை காட்டுகின்ற மனதையும் கற்றுக் கொடுங்கள். நாமும் அதை கற்றுக்கொள்ளும் வாழ்க்கையிலே. அப்பொழுதுதான் கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்வார். அதைத்தான் இன்றைய 2ஆம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். நம்முடைய பகை உணர்வு, பழிவாங்குகின்ற குணம், அவைகளை தகர்த்தெறிந்து தூய ஆவியினுடைய கொடைகளை பெறுகின்ற வரங்களை பெறுவோம். அந்த நிலையிலே நாம் வாழ்வோம் என்று ஆண்டவர் அழைப்பெடுக்கின்றார். ஆண்டவரை அறிந்து அனுபவித்து அவரை அறிவித்து இந்த உலகத்திலே சாட்சியாக வாழ வரத்தை பெறுவோம். அதற்காக செவிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.